சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் போர்க்குற்றங்கள் எவையும் இடம்பெறவில்லை, மாறாக போரில் நிகழ்த்தக்கூடாத விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது போர்க்குற்றங்கள் என எவையும் இடம்பெறவில்லை, ஆனால் போரில் நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம். போரின் போது தவிர்க்க முடியாத நிலைமை கருதி ஏற்படும் அந்த விடயங்கள் ஒருபோதும் போர்க்குற்றம் என்ற வரையறைக்குள் வராது. அவ்வாறான விடயங்களை அல்லது அவ்வாறான சம்பவங்களை கருத்தில் கொண்டு இராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக கருதி கொள்ள முடியாது. கடந்த 11 மாதங்களாக எங்கள் அரசாங்கம் சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டுள்ளது. சட்டத்தையும் ஒழுங்கையும் மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ள எங்களின் முடிவுகள் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளன என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இலங்கையில் மீண்டும் போர் ஏற்படாது என உத்தரவாதம் இல்லை, மஹிந்த தெரிவிப்பு. இலங்கையில் மீண்டும் போர் ஏற்படாது என்று உறுதியாக கூறிவிட முடியாது, ஏனெனில் புலிகள் போருக்கு தயாராவார்கள் என்பதை நாம் எவரும் நினைத்து பார்க்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரச மாளிகையிலிருந்து வெளியேறிய தங்காலை ஹால்டன் இல்லத்தில் குடியேறியுள்ள மஹிந்த ராஜபக்ஷ தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு நேர்காணல் வழங்கியுள்ளார். அந்த நேர்காணலிலேயே தனது அரசியல் எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அவரிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகளும் அவற்றிற்கு வழங்கப்பட்ட பதில்களும் வருமாறு. கேள்வி: போரை முடிப்பதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கினீர்கள், நாட்டை அபிவிருத்தி செய்தீர்கள், மக்கள் ஆதரவையும் வென்றீர்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் அரச வதிவிடத்தை இழந்து சொந்த ஊருக்கு வந்து விடுவோம் என நினைத்ததுண்டா என்று கேட்பதற்கு, எனது பூர்வீக இல்லத்திற்கு வருவதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? உத்தியோகபூர்வ வதிவிடங்களில் இருந்து இருப்பதை விட இங்கு இருப்பதையே விரும்புகிறேன் என்று அவருடைய அரசியல் சார்ந்த கேள்விகளும் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததுமாக இந்த கேள்வி பதிலாக இந்த செய்தி காணப்படுகிறது. இறுதி கேள்வியாக 3 வருடங்களில் போர் முடிக்கப்படும் என எவரும் நினைக்கவில்லை தானே என்ற கேள்விக்கு 3 வருடங்கள் கூட செல்லவில்லையே என்று அவர் பதிலளித்திருந்தார் என்று இந்த நேர்காணல் தொடர்பான தகவல்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சுதந்திர பாலஸ்தீனம் ஆதரித்தது இலங்கை என்ற ஒரு செய்தி, இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளையும் அங்கீகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவு அளித்துள்ளது என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவு, நீதியமைச்சர் தெரிவிப்பென்ற ஒரு செய்தி, எம்பிக்களின் ஓய்வூதியம் மிக விரைவில் நீக்கப்படும், அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நீக்கப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சுற்றுலாவிகளின் வருகை இலங்கையில் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும், இணைய குற்றக்குழுவால் மியன்மாரில் இலங்கையர்கள் சிறைப்பிடிப்பு. மியன்மாரில் மியாவாடி பகுதியில் உள்ள இணைய குற்ற முகாம்களில் 13 இலங்கையர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது என்று செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, பாவியர் போன இடமெல்லாம் பள்ளமும் திட்டியும் என்ற மாதிரி மியன்மாரிலையும் நடந்திருக்க கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சாதக பதில் கிடைக்காவிடின் செப்டம்பர் 17 சுகவீன விடுப்பு, இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி, வடக்கை முன்னேற்றியது மஹிந்த ராஜபக்ஷவே பெரமுன தெரிவிப்பு. மஹிந்த அரசால் தான் வடக்கு மாகாணம் முன்னேற்றம் கண்டது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம், ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்ஷவே ஏற்படுத்தி கொடுத்தார். இதனை வடக்கு மக்கள் மறக்கவில்லை. இவ்வாறு பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக பேச்சாளரும்
நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சஞ்சீவ எதிரி மன்ன தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டை முன்னேற்றாது பழிவாங்கும் அரசாங்கம் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு என்றொரு செய்தியும், கதிரியக்க பிரிவு மருத்துவர்கள் யாழ் போதனா மருத்துவமனையில் பற்றாக்குறை. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் கதிரியக்க பிரிவில் மருத்துவர்கள் பற்றாக்குறைகள் நிலவுவதனால் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வருவதாக நோயாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த மருத்துவர்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றல் என வெளியேறியமையால் இந்த பற்றாக்குறை நிலவுகிறது. நோயாளர்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர், எம்ஆர்ஐ உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவற்றை யாழ் போதனா மருத்துவமனையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுவதால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிக்கின்றது. சில நோயாளிகள் தனியார் மருத்துவமனையில் அவற்றை எடுப்பதற்காக பெருமளவு பணம் செலவு செய்கின்றனர். எனவே யாழ் போதனா மருத்துவமனையின் கதிரியக்க பிரிவின் மருத்துவர் பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் மாநகர சபையினரால் மாபெரும் நடமாடும் சேவை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நவீன முறை நன்மை தரும் கிளிநொச்சி மாவட்ட செயலர் தெரிவிப்பென்றொரு செய்தி. விவசாயிகள் பாரம்பரிய முறைகளில் இருந்து தொழில்நுட்பம் மற்றும் நவீன முறைகளை பின்பற்ற வேண்டும். இதனூடாக வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேற்றம் அடைவீர்கள் என்று கிளிநொச்சி மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சயனைட் நாவல் அறிமுகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய முன்னாள் செயலாளர் தீபச்செல்வன் எழுதிய சயனைட் நாவல் அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழியல் நூலகத்திற்கு சயனைட் நாவல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் நாவல் நூல்களை இலவசமாக வழங்கினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தாய்லாந்தும் இலங்கையும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நாட்டை நவீனமயப்படுத்த பட்ஜெட்டில் விசேட கவனம், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும், பொருளையில் துப்பாக்கிச்சூடு, பிரதான சந்தேக நபர் கைது என்ற செய்தி, 24 மணி நேரத்தில் 5000க்கும் அதிகமானவர் கைது என்ற செய்தி ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையாக நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையாக, செம்மணியில் இருந்து ஜெனீவாவிற்கு நிஷ்டையில் இருக்கும் புத்தரும் நிஷ்டையில் இருக்காத எலும்புக்கூடும் என்று அந்த இருந்தவாறு அமர்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்புக்கூட்டின் புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிக்சன் அவர்களுடைய மண்டதீவில் சர்வதேச விளையாட்டு மைதானம், சாத்தியக்கூற்று மற்றும் சுற்றுப்புறச் சூழல் அறிக்கைகள் எதுவும் இல்லாத அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. போரின் கவிதைகள் 28ஆம் பக்கத்தில் ஆனந்தி அவர்களுடைய கமலாம்பாள் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வடமாகாணத்திற்கான விசேட மகளிர் சிகிச்சை மையம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நவராஜ் அவர்களுடைய அந்தோன் சேகவின் 3 ஆண்டுகள் மனம் பொருந்தா மணமக்களின் மனப்போராட்டம் என்று சென்ற வார தொடர்ச்சி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களின் கைவண்ணங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மங்கிடா புகழாளன் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு வலியுறுத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மீன்பிடி உபகரண தொழிற்சாலை காரைநகரில் அடுத்த வாரம் திறப்பு. காரைநகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி உபகரணங்கள் தொழிற்சாலையின் செயற்பாடுகள் எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சிகிச்சை வசதிகளை மேம்படுத்தும் வல்வெட்டித்துறை மருத்துவமனை என்ற செய்தி. வல்வெட்டித்துறை பிரதேச மருத்துவமனையில் நடைமுறையில் உள்ள சிகிச்சை வசதிகளை மேலும் மேம்படுத்தி நோயாளர்களின் மருத்துவ தேவைகளை இலகுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
வலமுறை நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ராயபக்ச குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச. குடும்ப ஆட்சி நடாத்திய ராயபக்ச குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களிடம் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேற மாட்டேன் என்று அடம் பிடித்த மஹிந்த ராஜபக்சவை நாட்டின் சட்டம் இன்று அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறது. இப்போது அவர் தங்காலையில் இருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் அழுது புலம்பியவாறு அறிக்கை விடுகின்றார். குடும்ப ஆட்சி நடாத்தி இந்த நாட்டை அளித்த ராயபக்ச குடும்பத்தினை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. பெரும் குற்றவாளிகளான அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், விடுதலை புலிகளின் கப்பல்கள் இந்தியாவின் ஆதரவுடனேயே தகர்ப்பு. முன்னாள் கடற்படை அதிகாரி DK லால்காந்த தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் வைத்திருந்த கப்பல்களில் 12 கப்பல்கள் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே நிர்மூலமாக்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக செயற்பட்ட DKP தசநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகள் 30 வருட கால யுத்தகால பகுதியில் இறுதிப்போர் வரை 26 கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தார்கள். அவை யுத்தத்தினால் கடற்படையால் அழிக்கப்பட்டது. ஆனால் இறுதிக்கட்ட போரில் 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. அவை மட்டுமே எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது. இறுதிப் போரில் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு இறுதி கட்டத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று. அதேபோல எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டம் விரைவில். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். அதேபோல கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர். இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட சபையிலேயே அவர் இதனை கூறியிருக்கிறார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது. போரின் போது சில சூழ்நிலைகளில் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என கூறியிருக்கிறார். அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. பொருளாதார வளர்ச்சி அரசாங்கத்தின் நோக்கம். ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிக்கும். நாட்டின் அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று வீசும். விசேட சபையில் மஹிந்த எச்சரிக்கை. நாட்டின் அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்று வழங்கிய விசேட சபையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதன்போது அரசியல், பொருளாதார, யுத்த வெற்றி உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றிய கருத்துக்களையும் அவர் தெரிவித்தார். தற்போதும் கால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து வர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தன் மீதான விமர்சனங்கள் தொடர்பாக கவலையடைய தேவையில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்திகள் வலம்புகினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், மன்னார் காற்றாலை விவகாரம் சாதகமான பதில் கிடைத்தால் போராட்டத்தை கைவிடுவோம். அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவிப்பு. மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட 1 மாத காலக்கெடு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல தமிழகத்திலிருந்து வருகை தந்த கலைஞர்களின் வள்ளி கும்மி நாடக நடன ஆற்றுகை கடந்த 5ஆம் தேதி நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், மகாத்மா காந்தி ஆசிரமத்தின் ஏற்பாட்டில் நடைமுறையில் காந்திய கொள்கை என்ற தலைப்பிலான இளைஞர்களுக்கான கருத்தரங்கு சர்வோதயம் யாழ் மாவட்ட நிலையத்தில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் நீக்கம். பாராட்டு தெரிவிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு அரசாங்கம் அறிவிப்பு. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என பொதுச்சேவைக்கான பாராளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அரசு சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், போராட்டத்திற்கு ஆதரவாக 2 இளைஞர்கள் நடைபயணம். மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவாக முல்லைத்தீவில் இருந்து 2 இளைஞர்கள் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும்,
பலமுறை இன்றைக்கு வாரமலராக சங்கநாதம் புலந்திருக்கிறது. சங்கநாதத்திலே மீண்டும் எழுவேன் யாருக்கான எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேறினார்கள். மீண்டும் எழுவேன் என்ற தலைப்பிலே அபிமன்யுனுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆலடி மாநாட்டிலே சைவ சமயத்தை வேறறுக்க நடக்குது பெரும் சதி முயற்சி என்று ஆதித்தன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடக்க நினைத்த ஆட்சியாளர்கள் வெகுண்டெழுந்த ஜென்னுகேட்ஸ் என்று இந்த நேபாளத்தினுடைய கிளர்ச்சி தொடர்பாக ஜூனியர் விகடனிலே வந்திருக்கக்கூடிய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியின் அறிவுரை பக்கத்திலே டியூஷனுக்குள்ளே பிள்ளைகள் வீதியிலே பெற்றோர்கள் பேராண்டி என்று மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பகுதியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசுக்கு தகுதியானவரா ட்ரம்ப் என்று சாந்தயூரிவன் டி ராம்மோகன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும், தீக்கிரையான நேபாளத்தின் உயரமான ஹோட்டல் என்ற ஒரு கட்டுரையும், அதே போல வியாசருடைய பதில்கள் பக்கத்திலே என்னை பிடித்தவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் வியாசரே என்று சுன்னாகத்தை சேர்ந்த வேந்தன் அவர்களுடைய கேள்விக்கும், என்னடா சொன்னானவன், என்னை பிடிச்சவனை எல்லாம் கொல்ல போறானா, என்னை பிடிச்சவன் கோடி பேர் இருக்கிறாங்களா வெளியில, இது மாஸ்டர் படத்தில் விஜய் சொன்ன வாசனம், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களை பிடிக்காதவரிடம் போய் நீங்கள் ஏன் உங்களை நிரூபிக்க வேண்டும், முட்டாள்கள் மற்றவர்களிடம் முட்டி மோதி கொண்டேதான் இருப்பார்கள், இவர்களிடம் தலையை கொடுத்தால் எங்களுக்கு தான் வலிக்கும், அதனால் இவர்களை கண்ணும் காணாமல் செல்வதே சிறந்த உபாயம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல வியாசரை யாருக்காவது அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது என்ன செய்ய என்று வதரியை சேர்ந்த ரிதுஸ் அவர்களுடைய கேள்விக்கும், ஓ அப்படியா, முதலில் ரஷ்யாவுக்கு ஒரு டிக்கெட் எடுங்கள், அவர்கள்தான் உக்ரைனை துவசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை அடித்துவிட்டு அப்படியே இஸ்ரேலுக்கு வாருங்கள், அவர்கள்தான் காசா மக்களை கொன்று குவிக்கிறார்கள், அவர்களை ஒரு புடி பிடித்து விட்டு நேரடியாக வடகொரியாவுக்கு செல்லுங்கள், அங்குதான் மிக கொடும் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன, அவர்களையும் கவனித்து விட்டு வாருங்களே, இவை அனைத்துக்கும் முன்னர் ஈழத்தமிழினத்துக்கு கொடுமை செய்த பலரின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது, வாருங்களேன் அதையும் தந்து விடுகிறேன், நன்றி வணக்கம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் என்ன வியாசரே என்று மந்துவிலே சேர்ந்த ரதீஷ் அவர்களுடைய கேள்விக்கும், நாம் படும் துன்பம் மற்றவர்களுக்கு இன்பமாகவும் அதுபோல நாம் படும் இன்பம் மற்றவர்களுக்கு துன்பமாகவும் இருக்கும் என்று பதிலளித்திருக்கிறார். முகமாலையை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் மற்றவர்களை குற்றவாளி என கூற நீ யார் என்ற கேள்விக்கும், விபச்சாரம் செய்தால் என ஒரு பெண்ணை ஊரே கல்லால் அடித்து துரத்துகிறது, அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அந்த பெண் இயேசு பிரானிடம் அடைக்கலம் புகுந்து கொண்டாள், உங்களில் யார் தவறு செய்யாதவர்களோ அவர்கள் இவர்களின் மீது முதலில் கல்லறியுங்கள் என இயேசு பிரான் கூற ஊரார்கள் வெட்கி தலை குனிந்தார்கள், இவ்விடயம் பரமபிதா காலத்திலிருந்து இன்று வரை மாறுவதாய் இல்லை. அதே போல வடமராட்சியை சேர்ந்த சிவஞானம் அவர்கள் ஐஸ்போத நிலையம் நடாத்தியவர்கள் நாட்டை அழிக்கும் நோக்கத்தில் தானே நடாத்தி இருப்பார்கள் என்ற கேள்விக்கும், இந்த நாட்டை எப்படியெல்லாம் சூறையாட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து தமக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள், அவர்கள் பார்வையில் அது சொத்தல்ல முழுவதும் தமது எதிர்கால பரம்பரைக்கு சேர்த்த பாவம், இந்த விடயத்தில் யார் அவர் என்ற பாகுபாடு என்று குற்றமளித்தவர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பெண்களில் வியாசருக்கு அதிக பிரியம் போல என்று ரவிராஜா யாழ்ப்பாணம் அவர்களுடைய கேள்விக்கும், பெண்களில் எனக்கு பிரியம் ஏனென்றால் என் அம்மா பெண் என்பதால், பெண்களில் எனக்கு பிரியம் ஏனென்றால் என் அக்கா தங்கை பெண் என்பதால், பெண்களில் எனக்கு பிரியம் என் மனைவி பெண் என்பதால், பெண்களில் எனக்கு பிரியம் என் நண்பிகள் பெண் என்பதால், பெண்களில் எனக்கு பிரியம் மட்டுமல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கிறது, ஏனென்றால் பெண்ணென்று இந்த உலகம் மட்டுமல்ல எதுவுமே இல்லை ஆதலால் என்று வியாசருடைய பதில் இருக்கிறது. அதே போல அராலியை சேர்ந்த கௌரீசன் அவர்கள் உனக்கு முன்னால் இருப்பவர்களை பாராதே பின்னால் இருப்பவர்களை பார் என்பது என்ற கேள்விக்கும், ஒவ்வொரு நாளும் புட்டுஞ்சம்பளும் என்றால் எப்படி சாப்பிட முடியும் என தாயை சினத்தபடி பள்ளிக்கூடம் சென்ற மாணவன் காலை பிரார்த்தனை நேரம் மயங்கி விழுந்த மாணவனுக்கு முதலுதவி செய்தான், அவன் கண் விழித்ததும் கூறினான், இன்று காலை வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை, அதனால் வரும் தேநீர் மட்டுமே குடித்தேன் என்று. நமக்கு மேலே இருப்பவர்களை விட கீழே இருப்பவர்களை பார்த்தால் வாழ்வின் கொடூரம் புரிந்துவிடும் என்று வியாசர் பதிலளித்தார். அதேபோல இறுதியாக மோகன் புலவத்தியை சேர்ந்தவர்களுடைய கேள்வியாக, சர்வதேச பொறிமுறைக்கு அனுமதியோம் என்கிறது அரசாங்கம், இதை ஐநா ஏற்குமா என்ற கேள்விக்கும், கடந்த கால அரசுகள் மேற்கொண்ட உள்ளக விசாரணை என்ற போலிகளை பார்த்து வருத்து போன தமிழ் மக்களுக்கும் உள்ளக விசாரணை என்பதில் துளி கூட நம்பிக்கை இல்லை, உள்ளக விசாரணையின் ஊடாக ஒரு நாளும் இல்லாது போய்விட்டதும் எமக்கான நீதி கிடையாது என்பதில் தமிழ் மக்கள் உறுதியாக உள்ளனர். அன்னூர் அரசும் அதே சர்வதேச எதிர்ப்பு புராணத்தை பாடுகிறது, ஆனாலும் சர்வதேச தலையீடு இல்லாமல் இலங்கை ஆட்சியாளர்களால் நீதியான தீர்வை தர முடியாது என்பதே 100% உண்மை என்றும் வியாசர் பதில்கள் பக்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக செங்கையாளியானவர்களுடைய களம்பல கண்ட யாழ்கோட்டையினுடைய 69வது பாகம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கடற்புறா இனிப்பும் கசப்பும் 2ஆம் பாகம் காலத்தின் பதிவு 169 பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களே தியாகி பட்டம் சுமந்தது போதும் உங்களையும் கொஞ்சம் கவனியுங்கள் என்று ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.
தொடர்ச்சியாக பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் காணப்படுகின்றன. வலம்புரியினுடைய மருத்துவ சுடர் சுகமான விடியல் பகுதியிலே வளரும் குழந்தைகளின் மனம் வளம் பெறு என்று டாக்டர் சி சிவன் சுதன் பொது வைத்திய நிபுணர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அவர்களுடைய கட்டுரையும். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறப்புரிமைகள் ரத்து, அரச வாகனத்தை மீளவும் ஒப்படைத்த கேமா பிரமதாச என்ற செய்திகள். பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கிய சுற்றறிக்கை ரத்து என்ற செய்தியும் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக. மறதி நியாயமானதுதான், அதற்காக மஹிந்தவின் மறதி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக 8 வருடங்களில் மட்டும் 490 மில்லியன் ரூபாய் செலவு என்ற செய்திகளும். வெள்ள நீரோட்டத்துக்கான தடைகளை 14 நாட்களுக்குள் அகற்றுக நல்லூர் பிரதேச சபை அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் கட் வருகிறது சட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. யார் எதிர்த்தாலும் சட்டம் நிறைவேறும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றவாறு தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வடக்கு மாகாணத்தில் வெப்ப எச்சரிக்கை என்றொரு செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவு சேவை ஸ்தம்பிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இது நாங்கள் எனவே விரிவாக பார்த்த செய்தி. 21 மாதத்தில் 27 கோடி சொத்து எப்படி வந்தது? ஹெஹலியவின் மகனுக்கு சிக்கல். முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல அவருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. சுகாதார அமைச்சராக ஹெஹலிய ரம்புக்வெல்ல பதவி வகித்த 21 மாத காலத்தில் ரமித் ரம்புக்வெல்லவிற்கு 27 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் ஈட்டியுள்ள நிலையில் அதனை ஈட்டிய விதம் குறித்த தகவலை வெளிப்படுத்த தவறியமைக்காகவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஈட்டப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்த தவறிய சொத்துக்களில் சொகுசு வீடு மற்றும் ஜீப் ரக வாகனங்கள் உள்ளிட்ட மேலும் பல சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஹெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராகவும் ரமித் ரம்புக்வெல்ல பணியாற்றி இருந்தார். இதன்படி 2022 ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து 2023ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி வரையான 21 மாத காலத்தில் அவர் 29 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்புள்ள சொத்துக்களை ஈட்டியுள்ளார். அவற்றில் 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எவ்வாறு ஈட்டப்பட்டமை தொடர்பில் அவர் வெளிப்படுத்த தவறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வாட்ஸ்அப் செயலியூடாக போலீசார் தொடர்பில் 7000 முறைப்பாடுகள் என்ற செய்தியும், பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்வதற்கான புதிய சட்டம் நிறைவு விரைவில் மன்றுக்கு என்றொரு செய்தி, மாகாண சபை தேர்தல் நடக்கும் எப்போது என்று கூற முடியாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றொரு செய்தியும், மாணவர் சீருடைக்காக சீனா 5.7 பில்லியன் ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற செய்தி, இந்தியாவிலிருந்து யாழ் வந்த முதல் மருத்துவ விமானம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளாகவும் புலர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழின் செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.